மழை பொழிகிற 2ஆம் நாளில் விழும் துளியில் மாசில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு வரி வருது. அதனா ஒரு மான்சூன் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முதல்ல பெய்கிற அந்த மழை துளி இருக்கு இல்லையா, அது எப்பவுமே டஸ்டடாக தான் இருக்கும். 2வது மழை துளி தான் தூய்மையாக வரும். மழை பெய்யும் போது அந்த 2வது துளி எந்த அளவுக்கு ட்ரூவா க்ளீனாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமா என் லைஃப் க்ளீனாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. அதே மாதிரி அதாவது ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய ஒரு யுத்த களமில் ரத்த பந்தம் அப்படின்றது தான் மிகப்பெரிய பலம் இல்லையா. நான் வந்து ஒரு வார்ஃபீல்டுக்கு போகிறேன், ஒரு ஒரு இடத்துல கலவரம் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல போர் நடக்குது, அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா என்னை சுற்றி யார் வேணா இருக்கலாம், ஆனால் என் ரத்த பந்தம் என் பக்கத்தில் நிற்குதுன்னா அதை விட பெரிய பலம் எதுவும் கிடையாது இல்லையா. ஸோ இந்த இடத்துல அந்த ரத்த பந்தம் அப்படின்னு அவர் மீன் பண்ணுறது எதர் இப்போ இருக்கிற குழந்தை இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை, இந்த ரெண்டுல யாரோ ஒருத்தர் தான் மீன் பண்ணுறது. இதைத்தான் நான் முதல் சரணத்தில் குடும்பத்தை சூழ்ந்து இந்த லிரிக் வருது அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுதே தெரியும் விஜய் சார் லைஃப்பில் ஏதோ ஒரு நெகட்டிவ் நடந்திருக்கு, அதுக்கப்புறமா அதுலேருந்து மீண்டு வந்த விஜய் சார் குடும்பத்தோடு எப்படி இருக்கார் அப்படின்றது தான்.